மலேசியாவுக்கு வந்திருக்கோம். நம்மளை யாராவது சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே ஒரு 2 வகுப்பு வச்சுருக்கிறோம். சனிக்கிழமை வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். அந்த யூடியூப்பில் போஸ்டரில் அட்ரஸ் அந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துட்டு வாங்க. பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதல் பேரில் வந்திருக்கிறோம். எத்தனையோ குருமார்கள் வந்து இங்கே சத்சங்கம் பண்ணியிருக்கிறாங்க, தியானத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் அதுக்கு வரலை. நான் மோட்சம் சம்பந்தமாக மனிதர்களுக்கு ஒரு பெரிய தீர்வையும் விடுதலையும் அளிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். மலேசியாவில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய செயலையும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது காலத்தோடைய கணக்காக இருக்குது, காலத்தோட கட்டாயமாக இருக்குது. இதுவே ஒரு குண்டலினி சக்திக்குரிய நாடு தான் இந்த நாடு. இந்த நாடு குபேர நாடுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சகோதரிகள் ஒரு இடம் தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த அட்ரஸ் கீழே கொடுத்துருக்குறோம், அதையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த நாளும் இங்கே வகுப்பு இருக்குது. எந்த சார்ஜ் எந்த விஷயமும் இல்லை. இயல்பாக யதார்த்தமாக வாங்க. நம்மளால் என்ன உங்களுக்கு என்னகிட்ட இருந்து தியானத்துக்குள்ளே இருந்தோ ஒரு செயல் வடிவத்தை நம்ம என்ன உங்களுக்கு கடத்த முடியுமோ அதை கடத்துகிறோம். 100% மோட்சத்துக்காக ஒரு செயலுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒரு நல்ல செயலோட நேரில் சந்திப்போம். அதான் நான் எப்பயுமே இந்த தியானத்துக்குள்ள சொல்றது முக்கியமான விஷயம். உடலுக்குள்ள நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தியானத்துல. ஆனா சுட்சமத்துல இருக்கிற குரு என்னன்னா உடல்ல வேலை செய்ய மாட்டார், நரம்புல வேலை செய்வாங்க. அதனாலதான் அந்த நரம்பு மண்டலங்கள்ல இருந்து அதை ரெடி பண்ணப்பட்டப்படணும் அப்படிங்கிறது ஒண்ணு சொல்றதும். அப்புறம் இந்த வாசிய தோற்றி வைத்தவர் ரொம்ப நுட்பமானவர். இது ஒரு 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 இயல்பா கைவசப்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இது ஏன் பைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் பெரிய பணி செய்ய போறாருன்னா தான் இதை கொடுப்பாங்களாம். இப்ப நரம்பே இல்லைன்னா விழிக்காதான். இப்ப நீங்க குறுக்கு வழியில போய் அதை செய்ய முடியாதான், யாராலையும் செய்ய முடியாதான். என்ன நீங்க செஞ்சீங்கனாலும் அங்க ஏதோ ஒரு பிழைகளோ ஏதோ ஒரு வேலையோ ஏற்பட்டுருமா. அப்ப இந்த இயற்கை என்ன சொல்லுதுன்னா, அண்ட சராசரம் ஒருத்தர் பணி செய்ய போறாரு, இந்த பணியை தான் மேற்கொள்ளணும்னா அவருக்கு வாசி இருந்தால் தான் அந்த பணியை செய்ய முடியும். அப்போ வாசியை சித்தி பண்ணணும்னா அப்போ அவருக்கு எல்லாமே அனுமதி அளிச்சாதான். அப்போ அந்த என்ன சொல்றதுன்னா, மேலிருந்து நான் அக்ரிமெண்ட் உபதேசமா வாங்கிட்டு வர்றேன். மேலிருந்தே அக்ரிமெண்ட் நான் என்ன பண்றேன்னா அங்கேருந்து அடிச்சு டைப் பண்ணி எல்லாரோட ஒப்புதல் வாங்கிட்டு தான் நான் வாசியை மேற்கொள்றேன். நான் ஏதோ ஒரு கால சூழல்ல ஏதோ ஒரு ஆசிரமத்திலேருந்து வாசியை வாங்கி நீ பண்ணனா அதுக்குள்ளேருந்து சரியா இருக்காது. அப்ப மேலிருந்து ஒப்புதல் வாங்கிட்டு வந்தாதான் உனக்கு கீழே ஒரு நாள் நீ வளரும் போது யார் வடிவத்துக்குள்ளேயே உனக்கு அது கிடைத்து நீ அதுல இருந்து மலர்வாய் அப்படிங்கிறது அதோடைய உண்மை தத்துவமா இருக்கு. அப்ப பல நாள் இந்த வாசியை பத்தி நான் எந்த வகுப்பு எடுத்ததில்லை, மூச்சு கூட விட்டதில்லை. எந்த மாணவர்கள்ட்டையும் இது சம்பந்தமா நான் பேசினதோ, இது சம்பந்தமா நான் வகுப்பு எடுக்கிறதோ, இது சம்பந்தமா பேசுறதோ கிடையாது. ரொம்ப ரேர் தான் நான். அதே மாதிரி இது சம்பந்தமா தேவையில்லாத அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு எந்த மாணவர்களுக்கும் நான் கொடுக்கறது கிடையாது. இதை போய் பண்ணு, நீ அதை போய் பண்ணு அப்படின்னா எனக்குலாம் இன்னைக்கெல்லாம் ஒரு 4-5 லட்சம் மாணவர்கள் இருந்திருப்பாங்க. ஏன் இதை நான் மேற்கொள்ளலை அப்படின்னா அவங்களுக்கு வேகம். எல்லா தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நம்மகிட்ட தீட்சை வாங்கணுங்கிறதே வேகம். அப்புறம் அந்த பயிற்சியில ஏதோ ஒரு பயிற்சியை செய்யணுங்கிறதுல வேகமா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல வேகத்துல வெறியில இருக்கிறாங்க. அப்ப நம்ம தொடர்ந்து நிறைய ஆசிரியர்களை உருவாக்கியிருக்கலாம், ஞானாசிரியர்களை உருவாக்கியிருக்கலாம், ஞான டீச்சர்ஸுங்களை உருவாக்கியிருக்கலாம், நிறைய கொள்கைகளை உருவாக்கியிருக்கலாம். இந்த காவேரி கூக்குரல் மாதிரி நான் கழுத கூக்குரல்னு கூட ஒரு கூக்குரலை உருவாக்கியிருக்கலாம். பல செயல்களை நம்ம உருவாக்கியிருக்கலாம். திட்டவட்டமா ஒரு அரசாங்கத்திட்ட எப்படி பல ஐஏஎஸ்கள் ஐபிஎஸ்கள் உட்காந்து தலைமைச் செயலாளரோட உட்காந்து ஒரு திட்டத்தை ஒரு முதலமைச்சர்கிட்டையோ பெரிய தலைவர்கிட்ட கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பல திட்டங்களை நம்ம உருவாக்கி இந்த மக்களை கவர்ந்து ஒரு செயல் செஞ்சிருக்கலாம். ஆனா அதனால பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பனிஷ்மெண்ட் யார் வாங்குறது? வறுத்து எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? யார் செய்த பாவமோ தெரியல, மனிதனா பிறந்துக்கிட்டு நம்மளை யாருன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்ப நம்மளே ஒரு அகப்பட்டு கிடக்கிறோம். நாமளே ஒரு கைதி தான், ஒரு சிறையில் இருக்கிற கைதி தான்.
அப்ப குரு அப்படிங்கிறது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான கைதி தான். இதுக்குள்ள நம்ம அகப்பட்டு தான் இருக்கிறோம். அந்த விடுதலைங்கிறத வந்து அந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தினாதான் விடுதலை. இல்லைன்னா வந்து அது ஒரு விடுதலை எல்லாம் அவ்வளவு சாமானியமா பெற முடியாது. அப்ப அதுக்குள்ள செயல்படுறது, அதுக்குள்ள ஒரு பணி செய்யறது அப்படிங்கிறது தான். நான் சொல்லிட்டேன், நீ வந்து இந்த நாட்டோட உயர்ந்த தலைவரை ஆயிரலாம், ஆனா ஞானம் அடைய முடியாது. நீ வந்து ஒரு 10 லட்சம் கோடியை சம்பாதிச்சிடலாம், ஆனா ஞானம் அடைய முடியாது. நீ வந்து ஒரு 15 தேசத்துக்கு தலைவன் ஆயிரலாம், ஆனா ஞானம் அடைய முடியாது. அந்த கலையெல்லாம் சித்தி பண்றதுங்கிறது அது வந்து நடக்காத ஒரு காரியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அது ஏன் நடக்கும்னா இயல்பா இயற்கையா இருந்தாதான் நடக்கும். இல்லைன்னா அது அவ்வளவு சாமானியமாக அது சாத்தியப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான். அப்புறம் மாதிரி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனான விஷயத்த ஒரு தொழிலாவோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பேசிட முடியாது. இது ரொம்ப சென்சேஷனான விஷயம். சொல்லுவாங்கல்ல, சில மத பிரச்சனைங்க, சில ஜாதி பிரச்சனைங்க சென்சேஷனான விஷயம். 144 தடை உத்தரவு போட்டிருக்கு, பண்ணாதீங்கன்னு. அந்த மாதிரி பிரபஞ்சத்தால் 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறது தான் தியானமே. ரொம்ப சென்சேஷனான, ரொம்ப பார்த்து தீர்க்கமா இருந்து அதை செயல்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு. ஒரு சிறு தவறு விழுந்து போனாலும் அதை சரி செய்யறது ரொம்ப கடினம். அந்த குருவுக்கு வந்து அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைச்சிடும். அவர் வந்து இன்னைக்கு வந்து கைத்தட்டல் வாங்கிடலாம், விசில் வாங்கிடலாம், இல்லை அவருக்கு வந்து சந்தோஷம் கிடைச்சிடலாம், யாரோ புகழ்ந்துடலாம். ஆனா அவருக்கு வந்து தவறு நடத்திட்டாருன்னா அவருக்கு வந்து அவர் காலத்துக்கும் அவ்வளவுதான். அவர் மீண்டு வர்றது ரொம்ப கடினம் அப்படின்னு இதுக்குள்ள சொல்லப்படுது. இப்ப நீங்க வந்து ஒரு மோசமான காலத்துக்குள்ள மோசமான நபர்களா இருப்பாங்க, நல்லவர்களை பார்க்கறது கடினங்கிற மாதிரி அந்த மோசமான காலகட்டத்துல அதிகமானவங்க தியானம் தேடிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப அதிகமா தியானம் தேடுறதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக புதுமையா ஒண்ணு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்ப அங்க நிர்பந்தம் வரக்கூடாதுங்கிறாங்க. ஒரு குருங்கிறவருக்கு நிர்பந்தத்தை விட்டு ஒழிக்க தான் குருவாகவே வளர்றது. அப்புறம் அவருக்கே ஒரு நிர்பந்தம் வந்துச்சுன்னா அவர் என்னத்த குருவா இருக்க போறாரு? ராமலிங்க சுவாமி தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு இடத்துல மக்களை கண்டு பயந்துட்டாரு. ஏன்னா அவன் புதையல் கேட்கிற மாதிரி ஆசையா என்னதான் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அவர் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து இப்படியே போனோம்னா இவங்க வந்து வெவ்வேறு விதமா போயிடுவாங்க. அப்ப ஒரு நல்ல செயலுக்காக ஒருத்தர் வந்தவரே வேற மாதிரி வழிகாட்டி விட்டு போன மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பயந்துட்டாங்க. புரியுங்களா? அதுதான் ஒரு விஷயம். அது ஒரு அவருடைய உயர்ந்த நோக்கமும் உயர்ந்த சிந்தனையும் எதை வச்சு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து சரியா கொடுத்து விடணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்ப இதுக்குள்ள இருந்து ஒரு கலையை பெறணும் அப்படின்னா, ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு கலையை பெறணும்னா அவன் வந்து முதல்ல தன்னையே அங்க ஒப்படைக்கணும். அது இவ்வளவு காலங்கள்லாம் கிடையாது. இத்தனை ஆண்டுகளுக்குள்ள நான் என்னை ஒப்படைச்சிட்டு திரும்ப கொடுத்துருங்க நான் போய் வேலை செய்யறேங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து இந்த பிறப்புலயே நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அந்த கேள்வியை கூட நீ எழுப்பக்கூடாதுங்கிறாங்க. என்னாச்சு, நான் ஒரு 20 வருஷம் ஆச்சு எனக்கு எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. இப்போ உன்னை ஒரு அர்ப்பணி, அப்போ உன்னை தியாகமா. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குரு உருவாயிருக்காரு, அவருடைய நிழல்ல நீ நின்று நீ பணி செய்யணும்னு தான் உன்னை அமைச்சிருக்கேன். நீ போய் அவரை மாதிரியே ஞானம் அடையணும்னு சொல்லிட்டு இருக்க, என்ன உன் பிரச்சனை? அவரோட இருந்து நீ போய் பணி செய்ய அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஒருத்தர் வர்றாரு, ஒரு உயர்ந்த குரு வர்றாரு, ஒரு 1000 பேரை போய் ஒருத்தருங்க பிரபஞ்சம் அனுப்புது. நீ போய் ஞானம் எல்லாம் அடைய வேண்டாம், அவருக்கு ஒரு துணையா இருந்து அவர் போற பாதையில போய் அவருக்கு எல்லா வேலையும் நீ பண்ணு. உன்னை நான் எதுக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பூமிக்கு அப்படின்னா, ஒருத்தர் உருவாவாரு, அவருக்கு பின்னாடி போய் நின்று. அப்ப அவர் வந்து மகத்துவமான திட்டங்கள்லாம் தீட்டி கொடுப்பாரு. அதெல்லாம் நீ கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேரு. அப்ப அவர் சொல்ற வேலைகளை பணிகளை செய்ய அப்படின்னா, இங்க இருக்கிற மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் 1 மாசம் ஆச்சு 2 மாசம் ஆச்சு ஏதாவது கொடுங்க, நான் போய் அங்க சேனல் ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. அப்ப இது என்ன பண்ண முடியும்? அப்ப எல்லாருக்குள்ளேயும் என்னன்னா, தான் ஒரு வேற ஏதாவது ஆகணுமோ, இல்ல தான் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமோ, தனக்குள்ளே ஏதாவது பார்க்கணுமோங்கிற அந்த எண்ண ஆவல் வந்து தூண்டப்படும். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆவல் வந்து மேல் நோக்கி இருக்கு. இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஆவல் வந்து அதி தீவிரமா இருக்கு. அப்ப வந்து ஆசைப்படுறாங்க. அப்ப வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாங்கல்ல. அப்ப நம்ம உரையை கேட்கும்போது நிறைய பேர் வந்து அதுல ஒரு 90 பேர்த்துல ஒரு 50 பேர் வந்து ஆசைப்படுறாங்க.
அப்போ உடல் எப்படி இருக்கு, மனம் எப்படி இருக்கு, சூழல் எப்படி இருக்கெல்லாம் அவங்க நினைக்கிறது இல்லை. அவங்க வந்து இம்மீடியட்டா வந்து அங்க போனோன்னா அவர் ஏதாவது பண்ணிடுவார் மாருக்கு. இப்ப வேகமா வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, நான் வேற மார்க்கத்துல இருக்கிறேன், வேற கலையில இருக்கிறேன், நீங்க சொல்லும் போது ஏதோ ஒண்ணு இருக்கு, நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னா அதோட நோக்கம் என்னன்னா, சரி உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்கள்ட்ட இருந்து ஏதாவது பெறலாமாங்கிறது தான் அதோடைய நோக்கமே. அப்படி ஒருத்தரை பார்க்க கூடாதுங்கிறாங்க. உன்னை ஒப்படைக்க போற மாதிரி இருந்தா நீ போகணும், இல்லைன்னா ஒருத்தட்ட போக கூடாது. இப்ப ஒரு குருவை போய் நம்ம சந்தேகப்பட முடியாது. அப்ப நீ வந்து உனக்கு சந்தேகமா இருக்குன்னா அங்க செல்லாமே காத்திருக்கணும். ஒரு நாள் உனக்குள்ள என்னைக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்குதோ, நிதானம் கிடைக்குதோ, அப்ப போகணும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். ஞானி வந்து என்னன்னா, ஞானியே வந்து ஞானி ஆனதுக்கு அப்புறமும் யூனிவர்சல்லா தன்னை சரண்டர் பண்றாரு. அவரே வந்து என்ன பண்றாருன்னா ஒப்பு கொடுக்கிறாரு. கடைசியா என்ன செஞ்சாரு தெரியுங்களா? தன்னுடைய கலையை எங்க வாங்கினாரோ அங்க ஒப்படைச்சிட்டு தான் அவர் போறாரு. அப்ப என்ன செய்யறாங்க, நீ போய் வேலை செய்யறல்ல, நான் உன்னை ஒரு நாள் திரும்ப பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி தான் கலையை கொடுக்குறாங்க. ஒரு நாள் உன்னை நான் அழைப்பேன், நீ வந்துடணுங்கிறாங்க. நீ வீம்புலாம் பிடிக்க கூடாது, வீம்பு பிடிச்சேன்னா அவன் கலையை நானே பிடுங்கிட்டு போயிருவேங்கிறாங்க. புரியுங்களா? இவ்வளவு டூரியேஷன் தான் இருக்கு நீங்க வேலை செய்யணுங்கிறது. ராமனா இருந்தாலும் கிருஷ்ணனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு டூரியேஷன் வச்சிருக்கிறாங்க. 20 வருஷம், 20 ஆண்டுகளா, 30 ஆண்டுகளா, 50 ஆண்டுகளா, அதுக்குள்ள வந்துடணும். விவேகானந்தருக்கு 39 ஆண்டுகள், 40 வயசு கிடக்கிறதுக்குள்ள வயசெல்லாம் கிடையாது. இந்த டூரியேஷன்ல தான் வேலை செய்யணும். வயது இங்க கிடையாது. ஞானிக்கு 12 ஆண்டுகள் தான் நீ பணி செய்யணும். நீ 39 வயசுக்கு அப்புறம் இன்னொரு ஞானி வருவான், அவனுக்கு நீ இடையூறா இருக்கக்கூடாது. அந்த காலம் மாறுது, நீ வந்துரு அப்படிங்கறதுதான் இதோடைய பொருளே. அது இப்ப அதையும் அவர்கிட்ட மேற்கோளி காட்டுறாங்க. ஆதிசங்கரர் இவ்வளவு காலம் இருந்தாரு, நீங்க ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்படி இருக்க முடியாது. அவர் ஆதிசங்கரர் இருந்த காலம் வேற, காலம்தான் இங்க கணக்குல இருக்கும். இந்த காலத்துல நீங்க பணி செய்யணும். இந்த காலத்துக்கு மேல நீங்க சில விஷயத்த செயல்படுத்த முடியல, அமல்படுத்த முடியலன்னா கூட பிரபஞ்சம் அதை பத்தி கவலைப்படுத்தாது. நீங்க வந்துருங்க, அதை நெக்ஸ்ட் பாத்துக்கலான்றோம். ஏன்னா ஆல்ரெடி இன்னொன்னு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு இடையூறு ஆகிடக்கூடாது. புரியுங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப எப்பயுமே ஒரு ஞானிகளுக்குள்ள என்ன இருக்கும்னா, அந்த டைமிங்ல வேலை செஞ்சுட்டு மறைஞ்சிருவாங்க. அதுக்கு மேல அவங்க வந்து சூட்சமத்துல இத்தனை ஆண்டுகள் வேலை செய்யணும்னு அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா லைவ்ல பிரசன்ஸ்ல இவ்வளவு காலத்துக்கு தான் வேலை செய்யணும்னு இருக்கும், அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. சூட்சமத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலையை கொடுத்துட்டு ஒரு குருவால திரும்ப பெற முடியும். ஒரு இடத்துல ஏன் திரும்ப பெறல அப்படின்னா, இவர் இப்படித்தான் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது அவர் வந்து என்ன அலைவரிசையா குமிச்சு தள்ளிட்டாருங்க. எண்ணமாவே அவர் வந்து வாழ்ந்துட்டாரு. இப்ப நான் சொல்ல போனா, எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு ஃபெயிலியர் மாடல் ஒரு குருநாதர் இருக்காரு. இன்னைக்கு கரண்ட்ல அவருக்கு 2 கோடி சீடர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அவர் பேரே பிரபஞ்சத்துல ஃபெயிலியர் மாடல் குருநாதர் தான். அவர் உருவாக்குன 2 ப்ராடக்ட் ஃபெயிலியர். ஒண்ணு, அவர் வச்ச லிங்கமும் ஃபெயிலியர், அவரும் ஃபெயிலியர். இப்ப இந்த ஃபெயிலியர் குருமார் என்ன பண்றாருன்னா, இதை பல நாள் எக்ஸ்போஸ் பண்ணி வந்து ஒரு நாள் வந்து அதை நான் அடைஞ்சே தீர்வன் தான் நிக்கிறாரு. இப்ப எனக்குள்ள ஒண்ணு இருக்கு, தியானத்துல ஒரு தவறு நடக்குது, எனக்கு உள் உணர்வா உணர்த்துது. நான் என்ன பண்ணுவேன், என் குரு கிட்ட சரணடைஞ்சு, இந்த வெட்ட வெளியா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கிட்ட சரணடைஞ்சு எப்படியாவது சரி செய்யணும் தான் முயற்சி பண்ணுவேனா, இல்ல பரவாயில்ல நான் இன்னொரு விஷயத்தை அடைஞ்சுக்கிறேன், அதை வேற மாதிரி சரி செஞ்சுக்கிறேன், பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேனா? நீங்களே சொல்லுங்க. ஒரு விஷயத்த நான் வந்தேன், இந்த கூரை அமைக்க பார்க்குறேன், இதை முதல் நாள் அமைக்க ட்ரை பண்றேன், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் தடுக்கும் போது நான் என்ன பண்ணணும், உட்காந்து தியானம் பண்ணி இதுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிச்சிட்டு இதை வேண்டான்னு பிரபஞ்சம் விரும்புதுன்னா நான் இதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடணும். இப்ப இல்ல நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னா, அப்ப ஒரு ஸ்டேஜ்ல பிரபஞ்சம் உங்களை விட்டு விலகிறோம், நீ செஞ்சுக்கன்றோம். அந்த ஃபெயிலியர் ப்ராஜெக்டை வச்சு நீங்க செஞ்சு இந்த உலகத்துல எவனா சாதனைகள் பண்ணாலும் அதோடைய அனுமதியே இல்லையே. அப்ப இது என்னன்னா, அந்த எண்ணத்தை அவன் நிறைவேற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த காலகட்டத்துல, அந்த களி டயத்துல இந்த மாதிரி எண்ணம் படைத்தவன் எல்லாருமே பிறப்பான். அப்ப அடுத்தடுத்த எண்ணங்கள்ல பல நாள் பல ஜென்மங்கள்ல வாழ்ந்தாலும் அவன்லாம் வந்து ஒரு வேலையை பண்ணுவான். அதனால நம்ம யாரும் வராதிங்கப்பா, நீங்க எல்லாம் நல்ல ஞானிகள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, யாரும் நீங்க எல்லாம் தோன்றாதீங்க. இப்ப எல்லாம் வந்து அவங்க எல்லாம் பெரிய பெரிய மகா குருக்கள் தோன்ற டைம், அவங்க எல்லாம் முடியட்டும். அந்த கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் போய் எதெல்லாம் அவன் படைச்சானோ அதை நம்மளாம் திரும்ப பெற்று அதை எப்படி மாற்றணுமோ அதை மாற்றி விட்டுக்கலாம், அப்போ அந்த வீட்டை கழுவி விட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள்.
இதுதான் அதோடைய செயல். அப்போ ஒரு குரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்துக்கு உகந்ததா பிரபஞ்சம் அதை விரும்புதா, காலத்தோட டைப் ஆகி ஒரு இடம் இயங்குனாதான் தோட்டி வைப்பான். இல்லைன்னா எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அதை டிராப் பண்ணிடுவான், அதை கொடுக்க மாட்டான். அப்ப அவனுக்கு தான் பேரோ தான் கொடுக்கணுமோங்கிறதெல்லாம் அவனுக்கு முக்கியம் இருக்காது. அந்த காலத்தோட இது மிங்கிள் ஆகி இது பயணப்படுமா, அப்ப அது காலத்தோட மிங்கிள் ஆகாது, பயணப்படாது, அது இடையூறு இருக்கும்னா அதை டிராப் பண்ணிடுவான். அதை மொத்தமா என்ன பண்ணுவான், எரிச்சிடுவான். அப்ப சில இடங்கள்ல சில குருமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை ஏன் திரும்ப பெறலைன்னா, அவன் பல நாள் ஆசையிலே இருந்து திருப்பியும் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பியும் அதே எண்ணத்தை கொண்டாந்து நிறைவேற்ற தான் பார்ப்பான். சரி, உன்னுடைய ஆசையில உன்னை ஏன் கெடுக்கணும், நீ செஞ்சுட்டு போ அப்படின்னா அதுலேருந்து ஃபைனல்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. நம்ம ஒருத்தரை சொல்லி ஒன்றும் நமக்கு எதுவும் கிடைச்சிட போறது இல்லையே. அப்ப என்னன்னா, உலகத்திலே தலை சிறந்தது என்னன்னா, நீ எந்த வேலை அந்த அன்னதானம் இருக்குல்ல, இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் இயங்கப்படணும்னு பிரபஞ்சத்திலேருந்து விதிக்கப்பட்டிரும். இதுக்கு மேல இயங்குனுச்சுன்னா அது சரியா இருக்காது. அப்ப திருப்பி பெறப்படுற நேரத்துல பெறப்பட்டுறணும். ஏன் பெறப்படுறோம்னா, இன்னொருத்தர் வருவாரு, அவருக்கு இடையூறு நீ கொடுக்க கூடாது. நீ உன் காலம் முடிஞ்சிருச்சுன்னா அதை கலைச்சிரு. அப்ப கலைச்சிட்டோம். அப்ப புது காலம் உருவாகி இருக்கும் போது புதுசா ஒருத்தன் ஒரு வேலை செய்ய வந்திருக்கிறாள், அவனுக்கு எந்த இடையூறும் நம்ம கொடுக்க கூடாது. அப்போ ஒரு சாமி ஒரு கலையை தோட்டி வச்சுட்டு போயிட்டாருங்க, அந்த மாணவர்கள் கையில ஒப்படைச்சிருவாரு. இப்ப நான் என் மாணவர்கள் கையில ஒப்படைச்சிட்டேன். இப்ப நான் போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இதை திரும்ப பெறணும். அப்ப இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஏன்னா என்ன அலைவரிசை போட்டு எங்க காலத்துக்கு இதுதான் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அன்னதானம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி 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 அதை திரும்ப பெறாத அளவுக்கு ஆக்கிப்படுவாங்க. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, பிரபஞ்சத்தோட தொடர்பு இல்லாம மனித தன்மையில அது இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப நிறைய ஆசிரமங்கள், மூடப்பட வேண்டிய ஆசிரமங்கள் தமிழ்நாட்டுல இயங்குறதுக்கு காரணமே மனிதர்கள் கட்டுப்பாட்டுல அவங்க எண்ணத்தால இயங்கிக்கிட்டு கிடக்கு. அங்க அந்த ஜீவ ஒடுக்கமான அந்த ஞானியே அங்க இல்ல. அப்ப அவனே என்னன்னா பாரு, நம்மளே ஏமாத்தி விட்டாங்க பாருங்கிறது தான். இப்ப வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர்பை துண்டிச்சுட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. அப்ப பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, அதை நான் எப்ப சரி செய்யணுமோ சரி செஞ்சுக்கிறேன், நீ அவன் அமைதியா அதை பத்தி பெருசா எடுத்துக்காதுன்னு தான் அதோடைய சூழல். அப்ப எப்பயுமே ஒரு பிரபஞ்ச தொடர்புக்குள்ள ஒரு இடம் இயங்கப்படும். அது மனிதர்கள் தொடர்புல இயங்கப்பட்டுச்சுன்னா அங்க அலைவரிசையும் ஆசீர்வாதமும் இல்லாம போயிடும். அப்ப நாம என்ன குருவாக இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தோட இணைந்து தான் பணி செய்யணும். இப்ப நாம இண்டிவிஜுவாலிட்டியா அங்க பணி செய்ய முடியாது. கோள்கள், நட்சத்திரங்கள், இந்த சந்திரன், சூரியன், இந்த பூமியோட சுழற்சி, காலம், நேரம், இதோட டைப் ஆகி தான் வேலை செய்யணும். நான் தனியா நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்லாம் வேலை செய்ய முடியாது. அப்பதான் இந்த காலத்துக்கு உகந்த விஷயத்த மக்களோட நெருக்கமா பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். அப்ப நமக்குள்ள உள் உணர்வா நமக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, இந்த காலத்துல நீ உருவாக்கி இருக்கிறல்ல, இது மக்கள்கிட்ட போய் நிக்காது. காலம் ஒரு லெப்ட்ல நிக்குது, நீ உருவாக்குனது ரைட்ல நிக்குது. தயவு செய்து அது லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வராது. அதனால நீ ரைட்ல உள்ள பொருளை திரும்ப பெற்றிருக்கப்பான்றோம். அப்ப நாம மரியாதை என்ன பண்ணோம்னா, நம்ம வந்தோம் பேர் புகழ் வேணுங்கிறதுலாம் இல்லாம அந்த பொருளை திரும்ப பெற்றுக்கிட்டு காலம் அப்படியே போட்டோம், நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு நாம போயிடுவோம். அடுத்த இன்னொருத்தர் வர்றாருல, அவர் ஏதாவது பண்ணிக்குவாருன்ட்டு போயிடணும். அப்ப நாம முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்தோட முடிஞ்சா ஒரு நல்ல கரெக்டான பெட்டர்மெண்டான ஒரு விஷயத்த கொடுக்கணும். இல்லைன்னா தவறாவது வழியை செஞ்சிடாம போயிடணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப கரெக்டா பணி செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது எந்த காலகட்டத்திலுமே குரு சிஷியர் பரம்பரையே கிடையாது. ஒரு சோல் தான். ஒரு சோல்ல இப்ப ஆதிசங்கரை தோன்றிய அவருடைய பரம்பரையில தோன்றவங்க எல்லாம் குரு சிஷியர்கள் கிடையாது, ஒத்த சோல். அப்ப ஒரு காலம் யுகம் மாறும்போது ஒரே ஒருத்தர் எல்லா சோலுக்கும் உரியவர் தோற்றி வைக்கப்பாரு. அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் அந்தந்த சோலுக்கு உரியவங்க வரும்போது அவங்க பிரத்யேகமாக சில பேர் சில விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறவன் அவன் சோலுக்குள்ளவங்களா அவர்களோட டைப் ஆகி தொழிலை கத்துக்கிறது, அவங்க கூட இருக்கிறது, அவங்க கூட பயணிச்சுக்கிறதுங்கிறது தான் நடக்கிறது. புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. இப்ப இந்த குரு சிஷியர் பரம்பரைங்கிறதே ஒரு சோல்களுக்கான விஷயம். இப்ப பார்வதி பரமசிவங்கிறது ஒரு சோல். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அவதரிக்கிறாங்கன்னா ஒத்த சோல் ஆன்மாங்கள்ங்கிறது தான். அவங்க பார்வதி அவங்க சைட்லேருந்து இருக்கிற சோலும் சிவனுடைய சோலும் அப்ப அந்த குலத்துல தோன்றும் நிறையா அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவம்.
அப்ப இந்த மாதிரி ஒரு சோல் ஆன்மாக்கள் வந்து ஒருத்தரா வந்து அவருடைய குலத்துல இருக்கிறவங்க சோல்களை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்ப எப்படி கொடுப்பாங்கன்னா, மார்கழி தை எப்படிலாம் வருது இல்ல, அந்த மாதிரி ஒரு குலத்துக்கும் ஒரு குரு தோன்றி அந்த சோல்களை அவர் வந்து புதுப்பிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சோல்ல இருக்கிற குரு வந்து அவர் ஆஃப் ஆயிடுவார், இன்னொரு சோல்ல இருக்கிற ஒருத்தர் வந்து அதை டெவலப் பண்ணுவாரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த சோல்ல இருக்கிற குருமார்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் என் மாணாக்கரு, இவனை நான் டெவலப் பண்ண முடியல, நீங்க இவனையும் கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு தடுத்து ஆட்கொண்டு நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து குருவே வந்து அவர்கிட்ட அனுப்புவார். இப்ப நீ காவி உடை உடையவன் தான் இவன், தயவு செய்து நீங்க வெள்ளை உடையத்துக்குரியவர், நீங்க அந்த சோல்ல இருக்கிறீங்க, ஆனா நான் பணி செய்யும் போது அந்த டைம் எனக்கு பத்தல, அதனால இந்த பசங்க எல்லாம் பாதியிலே நிக்கிறாங்க, சாதம் வெந்து பாதியிலே வடிக்க முடியாம நிக்குது, இதை நீங்க கொஞ்சம் வடிச்சு கொடுத்துருங்க. அப்ப இவங்க வடிக்க மாட்டாங்க, அதை நீங்க கொஞ்சம் வடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னா அவர் அதுக்கான ஒரு பணிகளை அவர் செஞ்சு கொடுத்துருவார். இப்படி நடக்கும். அப்ப அந்த யுகம் மாறும்போது அந்த 12 மாதம் முடிந்து ராசி பிறக்குதில்ல, ஒரு வருஷம் பிறக்குதில்ல, அந்த மாதிரி மொத்தமா எல்லா சோலுக்கும் உரிய ஒருத்தர் வந்து அவதரிச்சு எதெல்லாம் அங்க சரியா இல்லையோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கிட்டு புது விஷயத்தை உருவாக்கி காலத்தை உருவாக்கி கையில கொடுத்துட்டு போயிடுவார். அவ்வளவுதான் இந்த விஷயம். அப்ப எல்லா விஷயத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நார்மலா ஞானத்தை இயல்பா தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்படிதான் அதோடைய செயல்படுமா நடக்கும். இப்ப நமக்கு 12 மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லா மாதமும் ரொம்ப சிறப்பான மாதம் இருக்காது. சில மாதம் ஏன் சிறப்பான மாதமா இருக்குன்னா, அந்த மாதத்துல ஒரு ஞானி ஞானம் அடைந்திருப்பார். இப்ப கார்த்திகை உயர்ந்த மாதமா போனதுக்கு, மார்கழி உயர்ந்ததா போனதுக்கு, தை உயர்ந்ததா போனதுக்கு என்னன்னா, அந்த மாதத்துல தொடர்ந்து 2-3 ஞானி அனுபவம் பெற்றானா அந்த மாதம் வந்து அலைவரிசை பெரிய தூக்கலா இருக்கும், அதி தீவிரமா இருக்கும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ் மாதம் என்ன மாதம்? ஐப்பசி தானே இது. வருங்காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா மாதத்தோட இந்த மாதம் தான் சிறந்த மாதமா இருக்கும். நீங்க என்ன பாருங்க, கார்த்திகை மார்கழி தை இதெல்லாம் இருக்குல்ல, அதோடெல்லாம் ரொம்ப உயர்ந்த மாதமா இந்த மாதம் தான் இருக்கும். அப்ப தமிழ்ல இந்த மாதம் கொண்டாடப்படக்கூடிய மாதமா மாறிடும். அப்போ ஒரு மாதம் கொண்டாடப்படக்கூடிய மாதமாகவும் ஒரு மாதம் மக்கள்கிட்ட விளக்கப்படக்கூடிய மாதமா என்னன்னா, அந்த மாதத்துக்குள்ள பிரத்யேகமா என்னன்னா, அதுல எவன் அனுபவம் பெறானோ அப்ப அந்த மாதத்துக்கும் ஒரு கொண்டாட்டம் கிடைக்குது, மதிப்பு கிடைக்குது, ஒரு மரியாதை கிடைக்குது. ஒரு மாதத்தையே ஏன் மதிக்கிறோம் அப்படின்னா, அதுக்குள்ள ஒருத்தன் அனுபவம் பெற்றானா அவன் அலைவரிசையால அந்த மாதத்துக்கும் பெருமை கிடைச்சிருது, அந்த தேதிக்கும் பெருமை கிடைச்சிருது, அந்த நாளுக்கும் பெருமை கிடைச்சிருது, அந்த திதிக்கும் பெருமை கிடைச்சிருது, அந்த நட்சத்திர ராசிகளுக்கும் பெருமை கிடைச்சிருது. அப்ப ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் எங்கன்னா ஒரு அடிப்படையா ஒரு ஞானியோடைய வளர்ச்சியில சுத்தி எத்தனை ஜீவன்களுக்கு பெருமையும் அந்த ஒரு செயலும் கிடைக்குதுன்னு பாருங்க. அப்ப இந்த உலகத்திலே அடிப்படை எதுன்னா, ஒரு வருடம் பிறக்கிறது ஒரு ஞானியால தான், ஒரு ராசி பிறக்கிறது ஒரு ஞானியால தான். அப்ப ஒரு ஞானி உருவானானா பல ஜீவன்கள் பிறக்கும், பல ஜீவன்கள் புதுப்பிக்கப்படும்ங்கிறாங்க. அதுதான் அதோட விஷயம்.